இன்னைக்கான போட்டியில சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் நடந்த போட்டியில எந்த ஒரு அணி ஜெயிக்கும்ன்றது எல்லாருக்குமே கேள்விக்குறியா இருந்துச்சு. பட் கடைசியா சவுத் ஆப்பிரிக்கா ஒரு டாமினேட்டட் வின் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு வின்னால ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மே பண்ணிடலாம் எந்த ஒரு 4 டீம் செமிஃபைனல் போகுதுன்ட்டு. கன்ஃபார்ம் எந்த ஒரு டீம் இருக்குன்னா இங்கிலாந்து மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா கன்ஃபார்ம் செமிஃபைனலுக்குள்ள போயிட்டாங்க. மீதி 2 டீம் அதிக வாய்ப்புகள் எதுக்கு இருக்குன்னா ஒன்னு நியூசிலாந்துக்கு இருக்கு, இன்னொரு நம்ம இந்தியாவுக்கும் இருக்கு, வெஸ்ட் இண்டீஸ்க்கும் இருக்கு. இந்த 5 டீம்ல ஏதோ ஒரு 4 டீம் தான் செமிஃபைனலுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அதே மாதிரி இந்தியா வர்சஸ் ஜிம்பாப்வே ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்ச். இந்தியன் டீம் இதுல ஜெயிச்சாதான் இந்தியன் டீமுக்கு செமிஃபைனல் வாய்ப்புகள் உறுதி செய்ய முடியும். அப்படி இதுலயும் ஜெயிச்சு அவங்க வெஸ்ட் இண்டீஸ் கூட ஜெயிச்சாதான் செமிஃபைனல் கண்டிப்பா போக முடியும். இந்திய அணிக்கு செமிஃபைனல் போறதுக்கான வாய்ப்புகள் இந்த தடவை அதிகமா இருந்தது காரணமே சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சதுனால தான். சவுத் ஆப்பிரிக்கா அணி உண்மையிலே டாமினேட் பண்ணிருக்காங்க வேர்ல்ட் கப்ல. அவங்க தான் ஒரு டாமினேட்டட் டீமா இருக்காங்க, ரொம்ப டஃப்பான டீமா இருக்கு. இந்த ஒரு வேர்ல்ட் கப் அடிக்கிறதுக்காக அவங்களுக்கு காத்துட்டே இருக்காங்க. இன்னொரு குரூப்ல இங்கிலாந்து டீம் ஒரு மரணமான கேம் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு டீமும் ஒரு வேற லெவல் டீமா இருக்கு. இந்த வேர்ல்ட் கப்ல சூப்பர் 8 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. எந்த ஒரு 4 டீம் செமிஃபைனல் போவான்றது ரொம்பவே கேள்விக்குறியா இருக்கு. எந்த ஒரு டீம் கப் அடிக்கும்ன்றது ரொம்ப பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா எல்லா டீமே டஃப்பா இருக்காங்க. இந்த இடத்துல தான் வேர்ல்ட் கப் ஸ்பீக்ட் இயர்னு சொல்லலாம். செமிஃபைனல்ல பார்க்கலாம் எந்த ஒரு டீம் அந்த ஒரு செமிஃபைனல் ஜெயிச்சு ஃபைனல் போக போறாங்கன்ட்டு. நீங்க எந்த ஒரு டீம் டிராஃபி அடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் எந்த டீம் நினைக்கிறேன்? நான் இந்தியா தான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க.